அம்மி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஜங்குக்கோனோட ஃபேட்லெஸ் ஷாப் பண்ண மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் என்ன கேட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்போ கம்ஃபர்டபுளான டைம் இருக்கோ அப்போ தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்கடா. தென் வாங்க ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ போன எபிசோடு ஜங்குக்கு உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பான். ஸோ அப்படி இப்படின்னு சர்ப்ரைஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜங்குக்கும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருது. ஜங்குக்கு வந்து சரி நீ அப்போயே சாப்பிட்ட வேணாம் ஓவரா என்ன அப்போவே ரொம்ப அதிகமாக எடுத்துட்டேன். நான் அப்போவே சொன்னேன் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவ்வளோ எடுக்காதுன்னு எடுத்துட்டு சரி விடு என்ன பண்ணுற போ போய் படு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே போடி. ஜங்கு நான் சும்மா உட்காந்துருக்கேன் நீ வந்துடுறேண்ணே சரி வரேன் போ. ஸோ நீங்களும் போகிறீங்க ரூமுக்கு. ஸோ ஜங்குக்கு எல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து தான் படு சொன்னேன் நேடி படு பட்ரி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு நீ பாருமோ சொல்கிறேன்ல டைம் ஆகிடுச்சு தூங்கு அப்படி சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுருப்பான். ஸோ நீங்களும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு படுப்பீங்க. ஜங்குக்கு கொஞ்ச நேரத்தில் தான் ஐயோ பார்த்த பார்வை இதை சொல்லிச்சே டீ ஏண்டா இதெல்லாம் செய்யாகிற பொண்டாட்டிடா ஐயோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாளே அம்மோ தூக்கம் வருது நான் நினச்சேன் செம்மாகானில் இருக்கா போல் என்ன பண்ணுறது கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கலாமா இல்லை வேணாம் தூக்கம் வருது அம்மோ பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசு எனக்கு உங்க கூட பேசணும் கொஞ்ச நேரம் பேசு அப்படி சொல்லிட்டு லைட்லாம் ஆன் பண்ணுறான். ஸோ நீங்களும் என்ன பொண்டாட்டி சொல்ல மறந்துட்டேன்டி ஆக்சுவலாக எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் சொல்லணும் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்லி அப்புறம் எல்லாம் வேணாம் இப்போவே சொல்லிடுறேன் லவ் யூ என்ன லவ் யூ சீரியஸாக லவ் யூ பாஸ்லாம் மறந்துடு சாரி அதுக்கு நான் விட்டு அப்போலாம் அப்படி இருந்துடக்கூடாது தப்பு தான் எப்போயுமே லைஃப் லாங் கூட நான் சாரி கேட்குறேன் டிடி. தென் நடுவில் கொஞ்ச நாள் அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதுலேருந்து வெளியே வர கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. லவ் யூ டி ஓகேவா? ஜங்குக் என்ன நீ இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன் எப்படி சொல்லணும்னு தெரியலடி லவ் யூ இது எப்பயோ சொல்லணும்னு நினச்சேன். பட் என்ன ஈகோ லைட்டாக கொஞ்சம் அப்படியே இடிச்சுது அதான் வேறு எதுவும் இல்லடி. என்ன ஹேய் என்னடி சோ பாரு எது அழுகுறேன் பாரு நான் நினச்சேன் கடைசி வரைக்கும் நீ இப்படி பாசமாக இருப்ப. ஏய் என்னடி அது எப்படி என்னால் உன்னை லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சு. என் லைஃப் ஃபுல்லாக நீ தானடி இருக்க. இப்போ முன்னாடி உனக்கு தெரியுமா ஏன்னா நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. என்னை உன்னை அவ்வளோ பிடிக்கும். என்னை உன்கிட்ட இதுக்கப்புறம் ஈவோலாம் எதுவுமே இருக்காது என்ன ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ லவ் யூ ஓகே போதுமா இல்லை சொல்லிட்டே இருக்கட்டா? ஐ லவ் யூ டு ஜங்குக்கா. இது சொல்கிறதுக்கு இவ்வளோ நாளாச்சா? அதாண்டி தப்பு பண்ணிட்டேன் சாரிடி சாரி. இது சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருந்தான். பட் லவ்லாம் கம்மியாச்சுன்னு நினைக்காதுடி. அதெல்லாம் கொஞ்சம் இல்லை நிறையவே எக்கச்சக்கமாக இருக்குது. அது குறையாதுடி. அது குறையிற அளவுக்கும் அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? என்னடி பேசுகிற? நீ தான் என்னை அக்செப்ட் பண்ணணும். கரெக்டு தானே பொண்ணுட்டி? ஜங்குக் நீங்களா? எனக்கு புரியலை. நான் தாண்டி பின்ன வேறு யார்? இல்லை ஏண்டி ஒரு குடும்பத்துட்டு நோ புருஷன் இல்லை ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன் அதான். அது வேணால் சாரி சொல்லிக்கிறேன். சாரி உண்மையாக சாரி ரொம்ப சாரி. பட் உனக்கு நான் சாரி சொல்கிறத விட லவ் யூ சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். லவ் யூ டி பொண்டாட்டி லவ் யூ
லவ் யூ டு ஜங்குக்கா, லவ் யூ டு ஜங்குக்கா, லவ். சரி சரி சரி, நீ பாருங்க பாரு, நீ பாரு, ஆல்ரெடி ரொம்ப அழுதுட்டேன், வேணாம். ஜங்குக்கா அது இல்லை, இங்கே பாருடி, ஆல்ரெடி நான் உன்னை ரொம்ப வச்சிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் வேர்ட்ஸ்னால உன்னை ரொம்ப ரொம்ப ரொம்படி. இதுக்கப்புறம் வேணான்னு தோணுது. பழையசில் நீ ஏதோ பேசுகிறத. புரியுதா? புரியுது ஜங்குக்கா. சரி படுப்போ. எனக்கு ஆக்சுவலாக தூக்கம் வரலையே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கனால. என்ன பண்ணலாம்? சரி, நம்ம பாப்பாவுக்கு பேர் தேடலாமா? ஓகே வாடி. ஓகே சரி, நீ சொல்லு, என்ன நேம் வைக்கலாம்? ஜங்குக்கா நீங்களே வைங்களேன். உங்களுக்கு ஆல்ரெடி நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதான் கேட்குறீங்க. ஆமாடி பொண்டாட்டி, பொண்ணு பேர் நான் தான், பையன் பேர் நீ வச்சுக்கோ. ஓகே. ஆனால் ஜங்குக்கா என்னடி, உங்கள் நேம் ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வைங்க பாப்பா பேர். சரி ஓகே. என்ன வச்சிட்டிங்களா? எனக்கு சொல்லுங்கள். இப்போல அப்புறம் சொல்கிறேன். என் பொண்ணு கூட நான் பேசும்போது அவள் பேர் சொல்லி தான் பேசுவேன், நீ கேட்டது இல்லையா? எப்போ பேர் சொல்லி பேசுனீங்க எனக்கு தெரியலையே. அது நீ தூங்கிட்ட பிறகு தான் அவன்கிட்ட பேர் சொல்லி பேசுவேன். கேடி, அப்போ நம்ம பையன்கிட்ட அவன்கிட்டயும் பேர் சொல்லி தான் பேசுவேன். அப்போ என்ன நேம் வைக்க சொன்னீங்க? வச்சியோ, அதே வச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை வேணாம், நீங்களே வைங்க பொண்டாட்டி, உன்னை என்ன தோணுதோ அது பண்ணு. நீ எப்பயுமே அது ஓகேவாக தான் இருக்கும். என்ன இப்படி கொஞ்சது? என் பொண்டாடி ரொம்ப அழகில்லை, அதனால தான் கொஞ்சது. சரி வா தூங்கு வா. அப்படி சொல்லிட்டு சங்கு உங்களை தூங்க வச்சுருப்பான். ஸோ நீங்களும் நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டேஸ்லாம் போயிருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 1 month டெலிவரி, அது மாதிரி டைம் தான். ஸோ ஜங்குக்கு உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி இப்படின்னு பார்த்துருப்பான். நீங்களும் ஜங்குக்கும் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு ஸோ காரில் வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கா என்னடி? இல்லை இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல என்னை சாப்பிட கூப்பிட்டு போகிறேன்னு, அங்கே தாண்டி போயிட்டுருக்கேன். அங்கே இந்த ரூட்டில் போவாங்களா? போகலாமே இந்த ரூட்டில் கூட. அப்படியா? இந்த ரூட்டில் நீங்கள் ஒரு டைம் கூப்பிட்டு வந்ததில்ல. இது நம்ம வீட்டிலேருந்து போகும்போது வேறு ரூட் வரும்டி, பார்க்லேருந்து போகும்போது இப்படி கிட்ட ஷார்ட்கட் இப்படி போயிடலாம்ல. எனக்கு தெரியாதே. தெரில, நான் மூடேன், இது கேட்டே இருக்கேன். போங்க. சரி சரி, கோச்சியாதடி, கோச்சியாதட்ட, டயர்டாக இருக்கு பொண்டாட்டி. சரி சரி, நான் வேணால் கார் ட்ரைவ் பண்ணிட்டா? ஏம்மா நல்லா இருக்குது புரியலையா என்ன? கார் ட்ரைவ் பண்ணிட்டா, இது பண்ணிட்டா இது பண்ணிட்டா, முட்டு ஆடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்குள்ள கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஜங்குக்கு வெளியே வந்துட்டு கொஞ்சம் உங்களை அப்படின்னு அங்கே இடத்துல வாக்கிங்லாம் கூப்பிட்டு போயிருப்பான், அங்கே இருக்க கார்டன் ஏரியாவில். ஸோ நீங்கள் நல்லா வாக்லாம் போயிட்டு தென் அகெயின் உங்களை காரில் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு உங்களுக்கு செம்ம தூக்கம் வந்திருக்கும். ஜங்குக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான், டேப்லெட் போட்டு நீங்கள் நல்லா படுத்து தூங்குவீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் உங்களுக்கு கொஞ்சிட்டே இருப்பான், அவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஸோ உங்களை தான் இப்போது உங்கள் ஃபேஸ்லாம் கிளி கிளி மொத்த கொடுத்துட்ருக்கான், உங்களுக்கு இது எதுவுமே தெரியல. ஸோ ஜங்குக்கு ரெகுலராக இப்படி பண்ணுறது தான், நீங்கள் தூங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மொத்தம் கொடுக்கறது கொஞ்சிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் ஜங்குக்கு உங்களை சீக்கிரமாகவே எழுப்புவான், ஏர்லி மார்னிங். ஸோ அதுமாதிரி தான் உங்களை எழுப்புறான். அம்மோ அம்மோ, ஏய் எழுந்துருடி, எக்ஸசைஸ் பண்ணோம்ல, எழுந்துரு. ஜங்குக்கா 1 month கூட விட மாட்டீங்களா? நான் தூக்கம் வருது, நான் தூக்கம். சரி எழுந்துருடி, அப்புறம் ஆஃப்டர்நூன் தூங்கலாம், எழுந்துரு பொண்டாட்டி, எழுந்துரு. ஏய் எழுந்துக்கூடி அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே மேலேயே போய் தூங்கிட்டுருக்கீங்க. குட் மார்னிங் ஜங்குக்கா, எழுப்பாது ஜங்குக்கா, எழுந்துரு, இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை லைட்டாக அப்படி தட்டிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்போ கூட தூங்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவன் கையை கிளாஸில் ஏதோ வாட்டர் நினச்சி உங்கள் ஃபேஸில் வைக்கிறான். ஜங்குக்கா என்னடி? எழுந்துரு, போ ப்ரஷ் பண்ணு, போ ப்ரஷ் பண்ணிட்டு வாடி, போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஓடு.
ம். அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸைட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பான். அதை பார்த்து உங்களுக்கு இன்னும் காண்டாகும். இது மட்டும் வேண்டாம். இது மட்டும் வேணே வேண்டாம். எனக்கு பிடிக்கல ஜங்குக்கா, பிடிக்கல. வேண்டாம். வா 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 உட்கார் உட்கார். ஐ லவ் யூ பேபி. வா வா உட்கார் உட்கார். வேணாம் ஜங்குக்கா. ஐ லவ் யூ பொண்ணுட்டி. வா உட்கார் உட்கார். இங்கே அந்த பட்டர்ஃப்ளை அது மட்டும் வேண்டாம். அது பொண்ணும் தான் நார்மல் இருக்கும். வெய் வெய். என்ன சும்மா உனக்கு கொஞ்சிட்டே இருக்கணுமா? வெய்டி. நல்லா வலிக்குது இங்கெல்லாம். அது அப்படி தான் வலிக்கும் உண்டி. இப்போ தான் நார்மல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சு ஓடி. பொண்டாட்டியில் சரி நான் திட்டுறேன்னா அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சுவேன். நான் தானே திட்டுறேன். சரி சரி உட்கார் உட்கார். அப்படி சொல்லிட்டு உங்கள் எல்லா எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சோன்னு நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. எங்கக்கா சரி சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். ஜங்குக்கா என்னடி? என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அது லைட்டாக என்ன பெயின் எதாவது வருதா என்ன? பொண்ணுட்டி இல்லைங்க ஒரு மாதிரி கேரா அப்படி சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டிருப்பீங்க. ஸோ ஜங்கு கொஞ்சம் லைட்டாக நர்வஸ் ஆகிருக்கும். பட் அவனுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியும்னால டாக்டர் நிறைய கன்வே பண்ணியிருக்கனால கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பான். ஸோ டக்குன்னு டாக்டர் கால் பண்ணியிருப்பான். ஸோ அவங்களும் பிக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை இது நார்மல் தான் சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அது மாதிரி ஜங்குக்கு செஞ்சுருப்பான். ஸோ இப்போ நீங்கள் லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. ஜங்குக்கா ஒன்றும் இல்லடி, இந்த டைமில் லைட்டாக டயர்டாக இருக்கும் அதனால தான். வேந்துட்டியா? அதான் நீ இருக்கல்ல. சரி வா. ஜங்குக்கா போதும். என்ன சாப்பிட்ட? அதுவும் போதும்னு. இல்லை ஒரு மாதிரி பிடிக்கல, தலையெல்லாம் சுற்றுது ஒரு மாதிரி எனக்கு. எல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருந்திருக்கும், அதுதான் அப்படிலாம் இருக்கும். ஒன்றும் இல்லை சொன்னா கேளுவா அப்படி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்ணியிருப்பான். பட் உங்களால் அந்த அளவுக்கு முடியாது. ஸோ ஜங்குக்கு விட்டுருப்பான். ஸோ இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு அது நல்லாவே தெரியுது. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இன்னும் பொண்டாட்டி ஏதோ யோசிச்சுருக்க. ஆஃபீஸ் போகிறது இல்லையா நீங்கள்? அது போய்க்கலாண்டி, ஏதோ அர்ஜென்ட் மீட்னா மட்டும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டு தானே போகலாம்ல? இல்லை ஆஃபீஸ் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன். அதான் ஆண்டி இருக்காங்க, அங்கிள் இருக்காங்க. அதெல்லாம் வேணாம். என்னடி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க? என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. என்னாச்சு என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, அதான் ஒரு படபடன்னு. அதெல்லாம் பயப்படாதடி, ஆல்ரெடி நம்ம கவுன்சிலிங்லாம் போயிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சரியா? அவ்வளோலாம் பெயின் இருக்காது, ஈஸியாக போகிறோம். அழகாக 2 பேபி பெற்று விடும், அப்படியே வந்துகிட்டே இருக்கும் 2 பேரும் சரியா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க. ஸோ ஜங்குக்கு அது நல்லாவே தெரியுது. என்னடி பயப்படுறியா என்ன? என் பாடி பயப்படாதானே? நான் சொல்லிட்டா என்ன? பயப்படக்கூடாது சரி? ஏன் ஒரு மாதிரி மொனாட்டி? இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குடி. இது மட்டும் நீ அட முடியாது என்கிட்ட சரியா? இதான் மட்டும் பிடிக்கூடாதுடி. என்ன ரெக்வெஸ்ட்? நான் என்ன அடம் பிடிப்பேன்? என்ன ஜங்குக்கா ரெக்வெஸ்ட்லாம் சொல்லிவிட்டு என்ன வேணுமோ கேளுங்க, நான் வேணால் ஏதாவது செஞ்சு ஸ்வீட் வேணுமா நான் செஞ்சு நான் ஒன்றா ஒருத்தி வயிற்று பிடிச்சிட்டு வாத்தாட்டம் இருந்துப்பா. அது இல்லடி வேற. நான் எப்படி சொல்கிறது, நீ ஏன் பயந்துன்னு கிடையாது, நான் சொன்னா நீ இன்னும் பயந்துட போகிற. என்னாச்சு டாக்டர்? இதை அதெல்லாம் அதுவும் இல்லை. அப்படி சொல்லிட்டு சங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். ஸோ அவன் 2 கைக்குள்ளே உங்கள் 2 கையும் அப்படியே அடங்கியிருக்கு. ஸோ அப்படியே அந்த கையை மட்டும் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன சங்குக்கா? இல்லடி நீ அது என்னாச்சு?
ஜங்குக்காரி ஓகே? என்னப்பா கண்ணெல்லாம் கலங்குது. ஜெக்கேம்மா என்னாச்சு ஜெக்கேம்மா? இங்கே பாருங்கள் என்ன இல்லடி, என்னால் டெலிவரி ரூமுக்கெலாம் வர முடியாதுடி. எனக்கு பார்க்குறதுக்கோ இல்லை நீ துடிக்கிறத ஃபேஸ் பண்ணுறதுக்கோ எனக்குலாம் தைரியமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ நான் வரமாட்டேன்டி. ஆஹா, நான் வரமாட்டேன். ஆனால் நான் வெளியே தான் இருப்பேன். என் பொண்டாட்டிக்கு வெயிட்டிங். நான் வெளியே வெயிட் பண்ணிருப்பேன். என் பொண்டாட்டி நல்லா வரணும், நல்லா இருக்கணும், அது மாதிரி. அப்புறம் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு 2 பேரும். ஆனால் உள்ளே வரலடி பொண்டாட்டி. நான் விட ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். எங்கே பயந்துட போகிறான்னு நினச்சி நான் சொல்லலை. இப்போ நீயும் பயந்துடுறிய. ஆனால் எப்படி சொல்கிறேன்னு என் மேலே. சிக்கிம்மா எனக்கு தெரியும், நான் அப்போவே உங்களை வேணான்னு தானே சொன்னேன். நீங்கள் தான் பாருங்கள், நான் தைரியமாக போய் என் பையன் பொண்ணு நான் 3 பேருமே செம்ம க்யூட்டாக உங்களை பார்க்க வந்துடும். பொண்டாட்டி இதே மாதிரி தைரியமாக ரெடி. கொஞ்சம்லாம் பயந்துடாதடி. சரியா? நான் வெளியே தான் இருப்பேன். நான் உண்மையாக சொல்கிறேன், வெளியே தான் நிற்பேன். நான் உள்ளெல்லாம் வரலடிம்மா. இல்லடாம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வேணாண்டி. அச்சோ சிக்கேம்மா, அதான் நான் அதான் சொல்கிறேன்ல, வேண்டாம் விடுங்க. நீங்கள் வர வேண்டாம், நான் எதுவும் சொல்லலையே. இல்லடி, இல்லை பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க அப்படி இப்படின்னா மீம்ஸு அப்படி இப்படின்னு டாக்டரும் அதானா சொன்னாங்க, நீங்கள் வாங்க ஜங்குக்குள்ள அப்படின்னு. பார்த்தேண்ணா, அதான் உனக்கு ஏதாவது ஆசையாண்ண? சரி, நீ ஆசைப்படனா உள்ள. ஐயோ செக்கேம்மா, அப்பெல்லாம் இல்லை. நீ தைரியமாக எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டுற. நான் பாப்பா சேஃபா வரணுன்னு, சேஃபாக வந்துடுவோம்ல. என்ன இப்பெல்லாம் பேசுகிற? டே பாருடி, நான் வருவீங்க. என்ன நீ ஏதோ பேசிட்டே இருக்க பொண்டாட்டி. நானும் பார்க்குறேன், வர வாய் ஜாஸ்தி ஆகிடுச்சு உனக்கு. தப்பு பண்ணுறது. செக்கேம்மா செக்கே. என்னடி? என்ன சும்மா விளையாடுற? டேட் இன்னும் இருக்குது. என்ன தெரில செக்கே, ரொம்ப வலிக்குது. எப்போ வலிக்குதாடி? கொஞ்சம் தண்ணி கூடி. இல்லை செக்கேம்மா, இங்கே பாரு, இங்கே பாரு ப்ரீத் கொஞ்சம் அதிகமாக. இன்னும் கொஞ்சம். இங்கே பாருடி. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜேகே டக்குன்னு டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ டாக்டரும் ஜேகே இது மேபி பெயினாவோட இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுங்க. ஓகே. நீ ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் நர்வஸ் ஆகுற? இல்லை ஒன்றும் நடக்காது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களே, இல்லை ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். டாக்டர் எதுவும் ஆகிட்டாது போ அப்படி சொல்லணும். ஸோ ஜங்குக்கோங்களை அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ காரில் தான் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, அந்த பெயினெல்லாம் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஏன்னா ஜேகே ரொம்ப நர்வஸ் ஆக்குறான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஜேகேம்மா இங்கே பாருங்கள், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேம்மா, 2 பாப்பாக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். இன்றைக்கி என்ன ஆனாலும் நம்ம 2 எனக்கு இதாண்டி முக்கியம். ஃபஸ்ட்டு நீ தான், அப்புறம் தான் மூடிட்டு. செக்கேம்மா ஏன் நர்வஸாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே வந்திருப்பீங்க. ஸோ ஜேகேவும் அவ்வளோ பயம், அவனுக்கு கையெல்லாம் ரொம்ப ஷேக் ஆகும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ ரூம் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி, ஜேகே ஃபேமிலி எல்லாம் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு இங்கே அவ்வளோ நர்வஸாக இருக்குது. டாக்டர் எல்லாம் ஃபைன் தானே? அவங்க ப்ரீத்திங் இன்னும் கொஞ்சம் நார்மல் ஆகலை. ஸோ அது நார்மல் ஆனால் தான் நீங்கள் ஏதாச்சும் போய் பேசுங்க ஜேகே, அட்லீஸ்ட் கொஞ்சம் நார்மலாக்க வைங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெயினுக்காக கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துடும். பட் அவங்க கொஞ்சம் நார்மலாகணும். நீங்கள் இருந்து பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும். போங்க உள்ளே போங்க. ஜங்கு இப்போ அவ்வளோ நர்வஸாக இருக்கான். அவன் டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி ஸ்மைலிங் ஃபேஸோட, என்னடி ப்ரீத் லெவல் வேறு ஓகே இல்லைன்றாங்க, பயப்படுறியா என்ன?
இல்லை இல்லை சிக்கி, ஃபர்ஸ்ட் நான் பண்ண தப்ப இப்போ பண்ணக்கூடாதுல்ல. எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு என்ன ஆனாலும்னா நான் அடி பண்ணுறது. நீ இப்போ நம்ம குழந்தைங்க விட நீ சேஃபாக வரணும் மட்டும்தான் முக்கியம். எதையும் நினைக்காத. எழுந்துரு. இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போமாவன் பண்ண தாண்டி சொல்லி அமிச்சோம், எழுந்துருடி அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சு எழுந்த வைக்கிறான். அது என்ன உட்கார வச்சு அது மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பெயின் ரொம்ப இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ சங்குக்க டைட்டாக ஹக் பண்ணி அழுகிறீங்க. சிக்கேம்மா என்னால் முடியல. இங்கே பாருங்க அதான் ஒன்றும் இல்லடி. செம்ம அழகாக போயிட்டு ஜம்முன்னு பெற்றுட்டு வந்துடுடி. ஒன்றும் இல்லடி. இங்கே பாருங்க போடா, வலி எனக்கு தான் தெரியும். போ. நீ உன்னை யார் ஃபஸ்ட்டு உள்ளே வர சொன்னது? என்னடி புருஷன்டி, போ நீ ஃபஸ்ட்டு வெளியே. டாக்டர் இவன் ஃபஸ்ட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. சோ டென்ஷன் ஆகாது. டீ பாவி, அதாண்டி சொன்னான். அவன் தான் நீ கூல் ஆகிடுவேன்னு. நீனே இன்னும் டென்ஷன் ஆகுற. நீ வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவேன். எனக்கு நீ வேணாம், நீ போ. ஜெகிமா பெயின் பொறுத்துக்க முடியல. சரி ஓகே, நார்மல் வேணாம். என்னடி கேட்றியா? அதெல்லாம் ஸ்டாமினா இருக்குல்ல? இல்லை சரி போனாடி. ஓகே நான் சைன் போட்டுறேன். ஓகே வேணாம் சைன் போடாத. நான் நார்மலே பார்த்துக்கிறேன். ஐயோ நான் தாண்டி சொல்ல வரேன். சைன் மட்டும் போட்டுறது. தன்னடி நான் ஒன்றும் சொன்னேன். ஆமாம் ஆனால் நீ வேறு மாதிரி சொன்ன. என்னடி உளர்ற? இங்கே பார் சிக்கிம்மா ரொம்ப சரி ஒன்றும் இல்லை ஓகே. ஒன்றும் இல்லடி, நான் கூடவே இருக்கேன். வேணாம் சிக்கி, வேணாம் நீ குழந்த வேணாம். இப்போ இல்லடி, நான் இருக்கேன், கூடவே இருக்கேன். இல்லை நான் இருக்கேன்டி. இல்லை இப்படி துடிகிற அப்படி விட்டுலாம் போகிறது. நான் இருக்கேன் ஜெக்கே. இல்லை சிக்கிம்மா, இல்லடி நான் இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் டாக்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்கு உங்கள் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். ஸோ லைட்டாக அப்படி கண்ணை முடிக்கிறான். நீங்கள் ஜங்குக்கா பார்க்குறீங்க. ஜங்குக்கா இப்போ இது ஒன்றும் இல்லை இங்கே லைட்டாடி. இன்னும் கொஞ்சம் இவ்வியா, இன்னும் கொஞ்சடி. ஒரே ஜெக்கேம்மா, நானும் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணுறேன். பட் முடியல. சரி ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம்டி வயன், இன்னும் கொஞ்சம் வயன். டாக்டர் சொல்கிறாங்களேடி, கொஞ்சம் ட்ரை பண்ண பாப்பா வந்துடும்டி. ஓகே ஜிகேம்மா, ஒன்றும் இல்லைடி. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஜிகேக்கும் ரொம்ப அழுக வருது. ஸோ அப்படியே அழுதுகிட்டே தான் அவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜிகே. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 40 minutes இப்படி ஆகும் போல். நீ போ. எவ்வளோ நேரம்லாம் ஆகுதுடி, நீ இன்னும் கொஞ்சம். என்னால் முடியல ஜிகே, நீ போ. நான் எந்த ஃபீல் பண்ணணும், நீ போ ஜிகேம்மா, நீ போ. இல்லை நான் போகலடி. நான் போகல அப்படி சொல்லிட்டு சங்கம் கூடவே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் ரொம்ப ஹெவியாகுது உங்களுக்கு ப்ரீத். டாக்டர் ஜெகே அவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க, ட்ரை பண்ண சொல்லுங்கள். இப்போ நடி பாரு கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுடி. டாக்டர் இல்லை நார்மல் கஷ்டமாக இருக்குது ஜெகே. இது நார்மலாக வர வேண்டிய பேபி தான், அதை நம்மளே இப்படி பண்ணக்கூடாது. சொல்லுங்கள் பொண்ணாடி, பாருடி. இப்போ கொஞ்சம் ஜெகே அப்படிதான் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ஜெகேம்மா, அப்படிதான் இன்னும் கொஞ்சம்டி, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம், இன்னும் லைட்டாக ஹெவியாக
கேமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் பேபி வருது. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் உங்கள் பையன்தான் வந்திருப்பான். ஸோ ஜங்குக் அப்படியே பையனை கையில் வாங்குறான். ஸோ அவ்வளோ டியர்ஸ். டே இவ்வளோ நேரமாடா ஆகும் உனக்கு? டக்குன்னு வர தெரியாதா? அம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்துவியா? அப்படி சொல்லிட்டு ஜங்கு செல்லமாக கொஞ்சிட்ருக்கான். ஸோ கரெக்டாக உங்கள் கிட்ட எடுத்து வந்து உங்கள் செஸ்ட்டில் வைப்பான். ஸோ நீங்களும் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்களும் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஸோ கரெக்டாக அகெயின் உங்களுக்கு பெயின் வரும். இதுக்கே என் பையன் அம்மாடி ஒன்று மாதிரியே இருக்கா. ஓகே இன்னொரு பாப்பா அது அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும்டி. ஆனால் என்னால் முடியலையே, இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டி. கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. இன்னும் இல்லைம்மா, இன்னும் ஓகே சிக்கிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ டாக்டரும் சரி ஓகே கொஞ்ச நேரம் விடலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் விட்டுருப்பாங்க. ஏன்னா பெயினும் அகெயின் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்திருக்காது. ஸோ நீங்கள் ஜமுக்கோட கையை பிடிச்சி தான் அழுதுட்டுருப்பீங்க. ஒன்றும் இல்லடி, பொண்ணு கொஞ்சம் லேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். வந்துருவாடி. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ ஸோ மச். மேலே எனக்கு இந்த அளவுக்கு லவ் இருக்கோ இப்போது அதே அளவுக்கு எனக்கு உன் மேலே ரெஸ்பெக்டும் இருக்குடி. லவ் யூ டி. பையனை அங்கே கொலைப்பாட்டுறாங்க, வந்துடுவான். அவனை கையில் வாங்கணும். ஆனால் பெயினாகவும் இருக்குது. என்னால் முடியல சிக்கியம்மா, எல்லாம் முடியல. ஷோ ட்வென்ஸ்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டி. நீ இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாதம்மோ. இல்லை கஷ்டம்லாம் இல்லை, இது ஹாப்பி தான். நீங்கள் பொண்ணு தானே வெயிட்டி. பொண்ணு வந்துடுவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ண, ஜங்குக்கு உங்களை கம்ஃபர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வபுளாக இருக்கும் அந்த மொமெண்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அகெயின் பெயின் ஹெவியாக இருக்கும். ஸோ அகெயின் டாக்டர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக நீங்கள் ஜேக்கியோட கையை நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு ஸோ அவனோட செஸ்ட்டில் அப்படியே லைட்டாக உங்கள் ஃபேஸ் அப்படியே நல்லா இடிப்பீங்க. ஜேக்கியம்மா ஓகே அப்படி சொல்கிறதுக்குள்ளே ஸோ ஜாயும் வந்திருப்பா. இப்போ நடி ஜாய்டி. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க உங்கள் பொண்ணோட பேரை. ஜமுக்க பார்க்குறீங்க, ஜாய். பொண்ணு ஜாய் அப்படி சொல்லிட்டு சிக்கி அப்படியே வாங்குறான். ஸோ அப்படியே அழகாக ரொம்ப பிங்க்காக இருக்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சிட்டு லவ் யூமா அப்படி சொல்லிட்டு ஜங்க் லிட்ரலி அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ உங்கள் செஸ்ட்டில் வைக்கும் போதோ நீங்களும் அழுதுகிட்டே கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுவீங்க. ஸோ ஜங்குக்கு தான் வெளியே வந்துட்டு 2 பாப்பாவையும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் காட்டிகிட்டு இருப்பான். உனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டோட ஸோ உள்ளே வரலான்னு உங்களை பார்க்க வருவான். சரி ஸ்டில் நீங்கள் இன்னும் அப்படியே மயக்கத்தில் தான் இருப்பீங்க. டாக்டர் ஒன்றும் இல்லை ஜங்கு, டயர்டாக இருக்காங்க ட்வின்ஸில். நல்லா ஒன்றும் இல்லை டாக்டர். பேபி 2 பேருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க காட் கிரேஸில். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அச்சோ ஜங்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீ இவ்வளோ அழுது கெத்தாவே சுற்றிட்டுருப்பியாடா. ஐயோ ஆண்டி நீங்கள் வேறு நான் செம்மையாக பயந்துட்டேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் உள்ளே போயிட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ பாப்பா கிட்ட 2 பாப்பா கிட்டேயும் ஈக்குவலாக விளையாடிட்டு இருக்காங்க கையை பிடிச்சிட்டு. இப்போ நீங்கள் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஓகேடா இந்த எபிசோட் நான் முடிச்சிடுறேன். இன்னும் 1 or 2 எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாப்பா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்போ முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன். ஓகே ஹாமி ஸ்டேஸ் ஃபென்ஸ்லி பாய்.